ஃப்ரைடே ஈவினிங் இன்னைக்கு தான் நம்ம ஹோம் கார்டனில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் மருந்தடிச்சு விட போகிறேன். நிறைய பூச்சி தொல்லை, அதனாலே பூ பூக்குது, ஆனால் காய் வந்து காய்க்கிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி அப்படியே போட்டிக்கெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். இங்கே மழை பெஞ்சதுலேருந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் நிறைய தேரை வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஒன்றுனா க்ளீன் பண்ணாலும் அப்பப்போ அது வந்து அடைஞ்சிக்குது. அதனால டெய்லியும் அதெல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே கூட்டி பெருக்கிட்டு சுத்தமாக அப்படியே மாப்புமே போட்டு விட்டுட்டேன். என்கிட்ட யூஸ் பண்ணாத ஒரு சாக்ஸ் இருந்தது, அதில் தான் சோள மருந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ரோஸ் செடி, தக்காளி செடிக்கெல்லாம் வாரத்தில் 2 டைம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா அதுலேருந்து பூச்சி தொல்லையெல்லாம் போய் growth நல்லா இருக்கும். மோஸ்ட்லி இந்த சோள மருந்து எறும்புகளுக்கு அதிகமா பயன்படுத்துவாங்க. என்கிட்ட இப்போ 37 பார்ட்ஸ்ல செடியெல்லாம் வச்சிருக்கேன். எல்லாமே நான் வெயில்ல வைக்கிறது இல்ல. ரோஸ் செடி இந்த மாதிரி அவுட்டோர் பிளான்ட்டை மட்டும் வெயில்ல படுற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே நான் சன்லைட்ல படாத மாதிரி தான் ஸ்டாண்ட்ல வச்சிருக்கேன். தேவைப்படும் போது வாரத்துல 2 டைம் இந்த மாதிரி மருந்து போட்டுட்டு அப்புறம் அப்படியே போட்டிக்கொள்ளலாம் க்ளீன் பண்ற மாதிரி இருக்கும். இதே மாதிரி ரொட்டீன் விளாக் உடைய கார்டன் வீடியோவும் கேட்குறீங்க. ரொட்டீன் விளாக் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம். டாடா.